அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. மைவி3 ஆட்ஸ் டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற கைட்லைன்ஸை மீறுகிறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது மக்களே. ஏனால் இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு உருவாக்குன அந்த 59 பக்கம் பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் கைட்லைன்ஸை மைவி3 ஆட்ஸ் மீறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தப்பான தகவலை மக்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற பார்க்க முடிகிறது. அது மீறவே இல்லை. என்ன மாதிரியான தப்பான தகவலை மக்கள்கிட்ட பரப்பியிருக்கான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இப்போது அந்த ஃப்ராடு அனுப்பின பிடிஎஃப்ல இந்த இமேஜை பார்த்துருங்க மக்களே. என்ன போட்டிருக்கானால் வயலேஷன் ஆஃப் கிளாஸ் 2 of 5 ஆஃப் டைரக்ட் செல்லிங் கைட்லைன்ஸ் 2016 அப்படிங்கிற ஒரு டைட்டில் போட்டு ஒரு விஷயம் போட்டிருக்கான். சரி, நாம் இவன் போட்டதை நம்ம பார்க்காம அந்த டைரக்ட் செல்லிங் கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் மக்களே. அதான் சொன்ன ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா 2 of 5. இப்போ இந்த இமேஜ் பாருங்கள். notify and provide a full refund or buyback guarantee to every direct sellers on reasonable commercial terms which can be exercised within a period of 30 days from the date of the distribution of the goods or services to the direct seller. சரி, அதாவது பைபேக் இல்லை ஃபுல் ரீஃபண்ட் அப்படிங்கிற 2 வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறான். இது மைவி3 இல்லை அப்படிங்கிறத இவன் குற்றமாக சொல்கிறான். சரி மக்களே, இப்போது மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிறதை எப்படி வாங்கப்படுகிறது, எப்படி உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நாம் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம். போயிட்டு ஒரு பொருளை பார்க்குறோம். பொருளை பார்த்து அந்த பொருளை வாங்குகிறோம். பொருளை வாங்கிட்டு அந்த பொருளை நம்ம வீட்டுக்கு கொண்டு போனால் அந்த பொருள் டிஃபெக்டாக இருக்குது, இல்லை கெட்டு போயிருக்கு, இல்லை எக்ஸ்பைரி ஆகிருக்கு, இல்லை அது வீணாக போயிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா திரும்ப அந்த மார்க்கெட் போயிடுவோம். கடைக்கு போயிட்டு இப்போ பாருங்கள் சீல் ஓப்பனாக இருக்குது, டிஃபெக்டாக இருக்குது, கெட்டு போயிருக்கு, இதுக்கு எனக்கு வேறு பைபேக் கொடுத்துருங்க, இதுக்கு பதிலாக வேறு பொருள் எனக்கு கொடுத்துருங்க, இல்லைனா இந்த பொருளே வேண்டாங்க எனக்கு, இதுக்கு நான் காசை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம போய் கிளைம் பண்ணுவோம். இதுதான் பைபேக் ஆர் ஃபுல் ரீஃபண்ட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமாக இருக்க முடியும். சரி, இப்போது மைவி3 ஆட்ஸில் யாராவது ஒருவர் ஒரு பொருளை வாங்கி அந்த பொருள் கெட்டு போயிருக்கு, வீணாக போயிடுச்சு, இல்லை நல்லா இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற அடிப்படையில் அவங்க போய் அந்த ஸ்டோரில் போய் மறுபடியும் காமிச்சு, இல்லைங்க இந்த பொருள் கெட்டு போனாலும் வீணாக போனாலும் நாசமாக போனாலும் நல்லா இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் இதை பயன்படுத்தி தான் ஆகணும், நாங்கள் இதுக்கு வேறு பொருள் கொடுக்க மாட்டோம், ரீஃபண்ட் தர மாட்டோம் அப்படின்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கிறதா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 ரைட்டு. இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மைவி3 ஆட் ஸ்கீமில் சேரக்கூடிய நபர்களுக்குன்னு ஒரு சில பொருட்கள் கொடுக்கப்படுகின்றது. அந்த பொருளும் வீணாக போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு, டிஃபெக்டாக இருக்குது, ஓட்டையாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு சீல் ஓப்பனாக இருக்குது, இல்லை அது வெளியே கசிஞ்சிகிட்ருக்கு, அது டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அதை போய் அவங்க ஸ்டோரில் கொடுத்தோ இல்லை அவங்களுடைய மேலே அப்ளைனரை கேட்டோ அதற்கு வேறு பொருள் மாற்றி கொடுக்காமல் இருந்திருப்பதற்கான கம்ப்ளைண்ட் இருக்கிறதா அப்படிங்கிற முதல் கேள்வி இருக்கிறது மக்களே. எந்த கடையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு பொருள் டிஃபெக்டாக இருக்குனால் அதற்கு வேறு பொருளை மாற்றி கொடுப்பதற்கோ, இல்லை அந்த பொருள் வாங்கிட்டு எனக்கு இந்த பொருள் வாங்கினங்க, இந்த பொருள் எனக்கு வீணாக போயிடுச்சு, இதுக்கு நான் வேறு பொருள் வாங்க எனக்கு விருப்பப்படலை, ஸோ அதனால் எனக்கு அந்த காசை திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த கம்ப்ளைண்ட்டும் மைவி3 ஆட்ஸ் அகெயின்ஸ்டாக வந்தது கிடையாது. ஏனால் 2 பாயிண்ட்டு தான். ஒரு பாயிண்ட்டு, இங்கே டிஃபெக்ட்டுன்னு சப்போஸ் இருந்திருந்ததுனாலும் அதனை மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கிறது. பட் மேக்ஸிமம் டிஃபெக்ட் அப்படிங்கிறது எதுவுமே இருக்க போகிறது. டிஃபெக்ட் என்ன, டேமேஜ் வரும், நசுங்கி போச்சு, உடஞ்சி போச்சு, பிஞ்சு போச்சு அப்படிங்கிற டேமேஜ் இருந்தால் மட்டும்தான் இது டிஃபெக்ட்னு சொல்ல முடியும். அப்படியான ஒரு சப்போஸ் கம்ப்ளைண்ட் வந்தாலுமே உடனே அங்கேயே செக் பண்ணி மாற்றி கொடுத்துருவோம், அங்கேயே செக் பண்ணி கொடுக்கவே மாட்டோம் அப்படிங்கிறாங்க சோசியல்கிட்ட பேசும்பொழுது. 2வது விஷயம், இதில் எந்த இடங்கள்லையுமே யாருமே இந்த பொருள் எனக்கு உபயோகப்படுத்த பிடிக்கலை, இந்த பொருள் எனக்கு இதை உபயோகப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு அதுக்கு பொருளுக்கான காசை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு இதுவரையில் கம்ப்ளைண்ட் வந்ததாக எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை. அப்படிங்கிற பொழுது இவன் இதை எப்படி வயலேஷன் என்று கூற முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி இருக்கிறது மக்களே. அப்போது இவன் சொன்னது அப்படிங்கிறது
குருட்டாம்போக்கில் கம்பெனி பற்றி ஒன்றுமே தெரியாமல் அடிச்சு விட்டுருக்குறான் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது மக்களே. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டை பார்க்கலாம். வயலேஷன் ஆஃப் கிளாஸ் 3 of 7 ஆஃப் டைரக்ட் செல்லிங் கைட்லைன்ஸ் 2016. சரி, இப்போ இந்த 3 of 7 என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மக்களே. டைரக்ட் செல்லிங் என்டிட்டி ஷால் நாட் யூஸ் மிஸ்லீடிங், deceptive or unfair recruiting practices including misrepresentation of actual or potential sales or earnings in their interaction with prospective or existing direct sellers. இது நான் ஃபுல்லாக படிக்கல மக்களே. இது ஃபுல்லாக படித்தா உங்களுக்கும் கேட்கறது கொஞ்சம் போர் அடிச்சிடும். நான் அந்த கிறிஸ்பாக சொல்கிறேன். ஒரு பொருளை விற்கும் பொழுது இந்த பொருளை வாங்கி பாருங்கள், இந்த பொருளை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, இவ்வளோ நல்லது இருக்குது, இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு மிஸ்லீட் பண்ணுற விதமாக பொய்யான தகவலை சொல்லி நீங்கள் அந்த பொருளை விற்கக்கூடாது. ரெண்டாவது, இந்த பொருளை விற்கும் பொழுது இதில் இவ்வளோ நன்மை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான தவறான தகவலை சொல்லி விற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட். இப்போது இந்த இடத்துல எங்கேயுமே மைவி3ஆர்ஸை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு இடங்கள்லையுமே இந்த பொருளை நீங்கள் வாங்குங்க, இந்த பொருளை வாங்கினா உங்களுக்கு இவ்வளோ நல்லது நடக்குது, இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஃபேக் ப்ரோபகேண்டா அப்படிங்கிறதை எங்கேயுமே பண்ணலை அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. எங்கேயுமே இதற்கான பொருட்களுக்கான ஃபேக் ப்ரோபகேண்டா அப்படிங்கிறது கிடையாதுன்றது பார்க்க முடிகிறது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் மக்களே மைவி3ஆர்ஸ் மெம்பர்ஸ் எனக்கு கால் பண்ணி சொல்கிற வார்த்தை, சார் நீங்கள் பேசியிருந்தீங்க, இதில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. உதாரணத்துக்கு நேற்று ஒரு கால் வந்தப்போ சொன்னாங்க, சார் இந்த இடத்துல அவங்க பேசினவர் வயசான நபர் தான், கிட்டத்தட்ட அவருடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார். அவருடைய அதாவது அவர் மகனுக்கே திருமணம் பண்ணி வச்சிட்டாரு. ஆனால் அவரே வயசானவர் தான். அவங்க மாமியாருக்கு 95 வயசு இருக்குது. 95 வயசு நபருடைய ஒரு மூதாட்டி அவங்களுக்கு தொடர்ந்து இருமல் வந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த இருமல் வரும்பொழுது அந்த இருமலை கட்டுப்படுத்த எவ்வளவோ இங்கிலீஷ் மெடிசன் பார்க்குறாங்க, எதுவுமே செட் ஆகலை. அதற்கு பிறகு மைவி3ஆர்ஸில் உள்ள ஒரு இருமல் மருந்து ஒன்று இருக்குது, அதை எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அதை குடித்த ஒரே டோஸ் தான் அந்த இருமல், மூச்சு திணற மாதிரியான ஒரு வீஸ் மாதிரியான அந்த ஒரு ஈஸ்னோஃபிலிஸ்ன்பாங்க அந்த ஒரு உணர்வெல்லாம் உடனே ஸ்டாப் ஆகியிருக்குன்றார். இதை பார்த்துட்டு எங்கள் மாமியார் ரொம்ப ஹாப்பி, சார் இன்னும் இப்போ நல்லா இருக்கிறாங்க, நல்லா மூச்சுட முடியுது அவங்களால. இதற்கு பிறகு அவங்களுடைய பையன், அதாவது அவருடைய சொந்த குடும்பத்திலே சொன்ன விஷயம், அவருடைய பையனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு 3 வயசு. அந்த குழந்தைக்கு இதே மாதிரி நான் சுற்றி உள்ள பொல்யூஷன் காரணமாக இன்னைக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய குழந்தைகள் ஆஸ்மா வருகிறது மக்களே. ஸோ அந்த குழந்தைக்கு இதே மாதிரி இரும்பிட்டே இருந்துக்கு அந்த குழந்தை. அப்போது இதே மருந்தை அந்த குழந்தை கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே அந்த இருமல் நிற்குது. அந்த குழந்தை நார்மலாக இருக்குது. அதற்கு பிறகு இதை ரெண்டுத்தையுமே அவர் வேற ஒரு நண்பர்கிட்ட சொல்லி பகிர்ந்துக்கிறப்போ அந்த நண்பர் குடும்பத்தில் ஒரு 12 வயசு பையன், அந்த 12 வயசு பையனுக்கும் ஆஸ்துமா இருக்குது, கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆனால் போதும் சார், உடனே இரும்ப ஆரம்பிச்சிடும், ஆஸ்துமா வருது, நெப்ளைஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொன்னோடனே அவர்களுக்கு இதே இருமருந்தை கொடுக்குறாங்க. கொடுத்தா அந்த ஆஸ்துமா அப்படிங்கிற இந்த இருமலே வராமல் தடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நேற்று வரைக்குமே இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னால், எங்கேயுமே இங்கே ஃபால்ஸ் ப்ரோபகேண்டா கிடையாது சார். ஒவ்வொரு பொருளும் தரமாக இருக்கிறது. எல்லாமே ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் தான் மக்களே. இங்கே நான் ப்ரொமோஷனுக்குன்னு நான் சொல்லலை, ஒரு சின்ன மருந்து நான் கோட் பண்ண விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, 90s கிட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு மனுஷன் ஒரு கடத்தலில் நிற்பார். இது 90s கிட்ஸு அதிகப்படியாக பார்த்த ஒரு விளம்பரத்தில் இது ஒரு விளம்பரமாக இருக்கும். ஒரு காய்கறி மார்க்கெட், அங்கே ஒரே டஸ்ட்டாக இருக்கும், புகையாக இருக்கும். அப்போ இரும்புவார், லுக்குன்னு இரும்புவார். இரும்பினவுடனே என்ன பண்ணாங்க, ஒரு குட்டி சாஷேமை கொடுப்பாங்க. சாஷேமை கட் பண்ணி எடுத்து அப்படியே வாயில் ஊற்றுற மாதிரி இருக்கும் ஒரு ஃபோட்டோ. அந்த முடிச்சோடனே அப்படியே தொண்டையில் இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ரிலீஃப் ஆவார். நிவாரன் 90 வெரி எஃபெக்டிவ் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க அந்த ஆடு. இன்றைக்கும் நிவாரன் 90 அப்படிங்கிறதை பற்றி நீங்கள் மெடிக்கல் ஷாப்பை கேட்டு பாருங்கள், டாக்டர்ஸை கேட்டு பாருங்கள். சார் ஆயுர்வேதிக் தான். ஆயுர்வேதிக்கில் ஒன் டோஸ் சிரப்புன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. அந்த மருந்து இப்போ ஆக்சுவலாக 5 ml போட்டுட்டு இருந்தான். இப்போ கெவின் கேர் வாங்கிட்டாங்க நிவாரன் 90 மட்டும். இப்போ 10 ml போட ஆரம்பிச்சிட்டா 10 ரூபா ஆக்கிட்டான் ஒரு பேக்கெட்டை. சார் ஆயுர்வேதிக் சிரப்லேயே நீங்கள் 90 ரூபா 100 ரூபா கொடுத்து காஃப் சிரப் வாங்கி அலோபதி யூஸ் பண்ணுறதை விட நிவாரன் 90 அப்படிங்கிற ஆயுர்வேதிக் சிரப் அப்படிங்கிறது இப்போ 10 ரூபா தான். இது ஒன் டோஸ் சிரப்புன்னு சொல்லுவாங்க. அது குடிச்சோன்னா அந்த இருமல் டக்குன்னு அரெஸ்ட் ஆகும். இட் கேன் பி அ ட்ரை காஃப் ஆர் வெட் காஃப், கோல்ட் காஃப், உடனே அரெஸ்ட் ஆகும் சார் அப்படின்றாங்க. இது ப்ராக்டிக்கலாக எங்கள் குடும்பத்திலே நான் பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸில்.
அதற்கு பிறகு கெவின் கேர் வாங்கிட்டாங்க. அப்படி இப்போ தான் போன மாதம் வாங்கிட்டாங்க கெவின் கேர்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸில் தரமான மருந்துகள் நிறைய இருக்கின்றன. ஸோ இந்த இரும்பலும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டக்குன்னு அரெஸ்ட் ஆகி ஸ்டாப் ஆகிற அளவுக்கு மைவித்ரி லாட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நம்பர்கள். எங்கேயுமே ஃபால்ஸ் ப்ரொபகண்டா கிடையாது, ஃபால்ஸ் ப்ரொமோஷன் கிடையாது. எல்லா பொருட்களுமே தரமாக இருக்கின்றது, இன்க்ளூடிங் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இருந்து ஃப்ரம் மெடிசன்ஸ் வரைக்கும் இருக்கிறது. அப்படிங்கிறது தான் இங்கே மைவித்ரி ஆட்ஸ் பொருட்களை உபயோகப்படுத்தினவங்க சொல்லக்கூடிய விஷயம். இப்போது இந்த ஃப்ராடு எந்த பொருளை உபயோகப்படுத்தினா, எந்த பொருளை யூஸ் பண்ணான், அது என்ன பிரச்சனை கொடுத்தது இவனுக்கு அப்படிங்கிறது இவனே சொல்ல வேண்டும். எதுவுமே உபயோகப்படுத்தாமல் இது தப்பு, இது ஃபேக்குன்னு சொல்கிறான்னா அப்போ யார்ட காசு வாங்கி சொல்லிட்டு இருக்கான். இப்போ பாருங்கள், கீழே ஒரு வார்த்தை போட்டிருக்கான், அந்த ஒரு பேரில் போட்டிருக்கான். The company has used fake doctorate degrees and several other awards from fake organizations to mislead its existing members and to recruit new members. They have also given fake UNICEF honorary doctorate degrees to hundreds of their members. Hence, it seems that the company violated the clause 3 of 7. அதாவது clause 3 of 7 சொல்லக்கூடிய விஷயங்களே வேறு. அதாவது ஒரு பொருளை நீங்கள் இந்த பொருள் இந்த மாதிரி வேலையை செய்யும், இந்த மாதிரி பெனிஃபிட் இந்த பொருளுக்கு இருக்குது, இந்த மாதிரி விஷயம் இந்த பொருளுக்கு இருக்குது அப்படின்னு அந்த பொருளை பற்றி தப்பான விளம்பரத்தை நீங்கள் ஏற்படுத்தி விற்கக்கூடாதுன்றது தான் கிளாஸ் 3 of 7 சொல்லக்கூடிய விஷயம். நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே, நீங்கள் நிறைய இப்போ டிவி விளம்பரம்லாம் பாருங்கள். அதாவது நிறைய அந்த வாஷிங் பவுடர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே போட்டுருவான். என்ன போட்டுருவான்னா அந்த பிஸ்கெட்ஸாக இருக்கட்டும், சாக்லேட்ஸாக இருக்கட்டும், விளம்பரத்துலாம் பார்த்தீங்கன்னா விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்கும், கீழே ஓரமாக போட்டுப்பான் ஒரு வார்த்தை, இமேஜினரி அப்படின்னு போட்டிருப்பான், இது கற்பனை அப்படின்னு போட்டிருப்பான், க்ரியேட்டிவ் இமேஜினேஷன் போட்டிருப்பான். ஏனால் இது டைரக்ட் செல்லிங்களுடைய ஒன் ஆஃப் த பாயிண்ட். இது நீங்கள் மிகைப்படுத்தி காட்டிக்கோங்க, ஆனால் கீழே க்ரியேட்டிவ் இமேஜினேஷன் சொல்லி போடணும். ஏன்னால் மக்கள் அதை பார்த்து மிஸ்லீட் ஆகக்கூடாதுன்றதுனால, சார் நாங்கள் கீழே க்ரியேட்டிவ்னு போட்டோம் சார் அப்படின்னு அவங்க கணக்கு காட்டுவாங்க. இப்போது ஒரு பொருளை, இந்த பொருளை நீங்கள் வாங்கினீங்க, ஏன் மக்களே ஹமாம் சோப்புக்கும் ஐஏஎஸ் சம்மந்தம் இருக்குதா, ஐபிஎஸ் சம்மந்தம் இருக்குதா? ஒரு பொண்ணு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா ஹமாம் சோப் பயன்படுத்தி விளம்பரம் போடுறாங்க. நீ ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணுமா, ஹமாம் சோப் பயன்படுத்து அப்படிங்கிறாங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி க்ரியேட்டிவ் இமேஜினேஷன்ஸ் தான். வெள்ளையாக இருந்தால் பயங்கர கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் கொடுத்தாங்க, ஃபேர் அண்ட் லவ்லி. அது பிரச்சனை பண்ணி ஃபேர் அண்ட் லவ்லி அப்படிங்கிறத தூக்க சொன்னாங்க. ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீமோட பேரே மாற்றப்பட்டது. இது பெரிய கேஸாகவே போச்சு. நான் வெள்ளையாக இருந்துட்டேன், நான் கான்ஃபிடென்ட் கிடச்சிச்சு, எனக்கு பயங்கர கான்ஃபிடண்ட்டாக இப்போ ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விளம்பரம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் மாற்றப்பட்டது. சில இடங்களில் தே மென்ஷன் ஆஸ் கிரியேட்டிவ் இமேஜினேஷன்ஸ். ஒரு பொருள், அந்த பொருளுடைய வேலைகளுக்கு, அந்த பொருள் என்ன வேலை பார்க்குமோ அந்த வேலை இல்லாமல் எக்ஸாஜரேஷன்ஸாக ஒரு வேலையை வந்து நீங்கள் காமிச்சு அப்படி மக்களை ஏமாற்றக்கூடாது, அப்படி நீங்கள் கூறி ஏமாற்றக்கூடாதுன்றது மட்டும்தான் இந்த கிளாஸ் சொல்லப்பட்ட வார்த்தைகள். ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஃபேக் டாக்டர் டிகிரின்னு சொல்லி போட்டிருக்கான். இந்த டிகிரி ஃபேக் அப்படிங்கிறது கோட் சொல்லுச்சா? இந்த டிகிரிக்கும் அந்த பொருளுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இந்த பொருள் நீங்கள் வாங்கி பயன்படுத்தினா டாக்டரேட் வாங்கலாம்னு சொல்லி சொன்னாங்களா? டிகிரி வாங்கலாம்னு சொன்னாங்களா? பொருளுக்கான லைசன்ஸ் வேறு, டிகிரிக்கான சர்டிஃபிகேட் வேறு. ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்ன்றது வேறு கதை, லைசன்ஸ் ஃபார் அ பொருள்ன்றது வேறு கதை. இதற்கும் அதற்கும் சர்டிஃபிகேஷன் ஏதாவது ஒற்றுமை ஏற்படுகிறதா, இல்லை கனெக்ஷன் ஏற்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எப்படி அவன் தப்பாக இந்த கம்பெனி எதிர்த்து அவன் பேசிக்கிட்டு இருக்கான், போட்டுட்ருக்கான்றதை தெளிவாக பாருங்கள் மக்களே. அடுத்தது, யூனிசெஃப் ஹானரரி டாக்டரேட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறதை யார் வழங்கினார்கள்? நீங்கள் ஒரு டாக்டரேட், அதாவது ஹானரரி டாக்டரேட் அப்படிங்கிறதே ஒரு கம்பெனி வழங்குது அப்படின்னால் அந்த கம்பெனியை போய் நீங்கள் பிடிப்பீங்களா, இல்லை வாங்கணும்னு பிடிப்பீங்களா? ஒரு போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஜஸ்டிஸோடைய தலைமையில் வடிவேலு, அதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்சம் பேர், இந்த இவங்க கூட இந்த கோசும்பாங்க பாருங்கள் மக்களே, அந்த பரிதாபங்களுடைய சேனல் ஓனர்ஸ், இவங்க எல்லாருக்குமே டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. எங்கே? அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வச்சு கொடுத்தாங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே அங்கே ஆடிட்டோரியத்தில் புக் பண்ணி அங்கே டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. வடிவேலுக்குலாம் கொடுத்தாங்க. வடிவேல் வரல, அது வேறு விஷயம்.
அது கொடுத்தது அந்த கம்பெனி அந்த ஒரு அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஃபேக்கு அப்படின்னு தான் கேஸ் போடாங்களே தவிர வாங்கின யார் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணல. கொடுத்த நபர் யார் அவன் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஒரு ஜட்ஜு அவர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவர் தான் கையால் கொடுக்குறாரு. அவர் மேலே எஃப்ஐஆர் போடல. அந்த உரிமையாளர் யார் கம்பெனிக்கு அவர் மேலே தான் எஃப்ஐஆர் போட்டாங்க. வாங்கினவங்க யார் மேலேயும் எஃப்ஐஆர் போடல. அப்போது இந்த யூனிசெஃப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன் யார், அவனை பிடி, அவன் மேலே கேஸ் போடணும். அவன் எங்கே இருக்கான், எந்த நாட்டில் இருக்கான், அவனை பிடிச்சி கேஸ் போடு. எப்படி வாங்கினவர்கள் மீது நீங்கள் தப்பு சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது மக்களே. அதாவது எப்படின்னா, இது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊரில், முழங்காலுக்கும் உச்சந்தலைக்கும் முடிச்சு போகிற கதையாக உச்சந்தலை எங்கேயோ இருக்குது, முழங்கால் எங்கேயோ இருக்குது, ரெண்டுத்துக்கும் முடிச்சு போட்டு இவன் ஒரு கதையை நேரட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதே தெளிவாக இங்கே பார்க்க முடிகிறது மக்களே. அடுத்த இமேஜ் பார்க்கலாம். வயலேஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் 8 of 1 of டைரக்ட் செல்லிங் கைட்லைன்ஸ் 2016. சரி, இது என்ன சொல்லுன்றதை பார்த்துலாங்களா மக்களே. கிளாஸ் 8, prohibition of pyramid scheme and money circulation scheme. No person or entity shall promote a pyramid scheme as defined in class 1 of 11 or enroll any person to such scheme or participate in such arrangement in any manner whatsoever in the grab of doing direct selling business. இந்த மைவி3 கம்பெனி பிரமிட் ஸ்கீம், அதாவது பான்சி ஸ்கீம்குள்ளேயும் வராது, மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்குள்ளேயும் வராது. ஏனென்றால் பான்சி ஸ்கீம் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நீங்கள் உருவாக்கக்கூடிய, அதாவது நீங்கள் வந்து 2 பேரை சேர்க்கணும், 2 பேரை உங்ககிட்ட சேர்த்தாதான் உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிறது தான் அந்த பான்சி ஸ்கீம். இதில் அவங்ககிட்டருந்து பணம் வாங்கினா மட்டும்தான் உனக்கு பணம் அப்படிங்கிறது தான் பான்சி ஸ்கீம்குள்ளே வருது. அந்த மாதிரி பான்சி ஸ்கீம்குள்ளே இந்த கம்பெனி வராதுன்னு ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் மக்களே. அடுத்தது மணி சர்க்குலேஷன் ஸ்கீம். இங்கே எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்ஸில் நீ இவ்வளோ பணம் கட்டு, இத்தனை வருடங்கள் கழித்து உனக்கு இவ்வளவு பணம் திருப்பி கொடுக்கப்படும் அப்படிங்கிறது மாதிரி எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இங்கே கிடையாது. ஸோ இந்த 2 விஷயத்துக்குள்ளேயும் இந்த கம்பெனி அடங்காது அப்படிங்கிறதே நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மக்களே. இப்போ எதை வச்சு இது வந்து பிரமிட் ஸ்கீமு, எப்படி இது வந்து உங்களுக்கு மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறா நமக்கு தெரியல மக்களே. ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும், MLM கம்ஸ் அண்டர் டைரக்ட் செல்லிங் ஸ்கீம் வரும். இவன் ஃபஸ்ட்டு ஒன்று தெளிவாக இருக்கணும், இது எந்த இதில் வருது. இவன் என்ன சொல்கிறான், டைரக்ட் செல்லிங்குள்ளே வராதுன்னு ஃபஸ்ட் சொல்கிறான். டைரக்ட் செல்லிங்குள்ளே வராதுன்னு மேலே ஒன்று போட்டுட்டு டைரக்ட் செல்லிங்கே இதை வயலேட் பண்ணி போட்டிருக்கான். எப்படி போட முடியும் அந்த மாதிரி? இவனுடைய பாயிண்ட்டை தெளிவாக இல்லைன்ற தெளிவாக தெரியுது மக்களே. இவன் என்ன சொல்கிறான், இது பாயிண்ட் ஸ்கீம்னு சொல்கிறான். அடுத்தது டைரக்ட் செல்லிங்கே இதை வயலேட் பண்ணுதுன்னு சொல்கிறான். இப்போ இது பான்சி ஸ்கீம்குள்ளே வந்துருச்சுன்னா டைரக்ட் செல்லிங்குள்ளே வர முடியாதே. அப்போது எப்படி 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரே பிடிஎஃப்ல போட்டுட்ருக்கான் அப்படிங்கிறது எனக்குமே புரிய மாட்டேங்குது. ஸோ பிரமிட் ஸ்கீமோ மணி சர்க்குலேஷன் ஸ்கீமோ இது கிடையாது. அதாவது ஒரு விஷயம் பாருங்கள் மக்களே, MLM அப்படிங்கிற மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற மார்க்கெட்டிங் டெக்னிக்கை நீங்கள் டைரக்ட் செல்லிங் ஸ்கீமுக்குள்ளே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்தியாவில் லீகல். இது தெளிவாக பார்த்துக்கணும். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இங்கே தப்பு கிடையாது. பிரமிட் ஸ்கீம், உனக்கு கீழே 2 பேரை சேர்த்து அவன் அந்த பொருளை வாங்கினாதான் உனக்கு பணம் கிடைக்கும், இல்லை உனக்கு பணமே கிடைக்காது, நீ அவனை சேர்த்தே ஆகணும், அவன் கொடுக்குற பணத்தை தான் உனக்கு நான் பணம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எந்தவித ஒரு நிர்பந்தமும் இந்த கம்பெனியில் கிடையாது பார்க்க முடியுது. அதே மாதிரி மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் பொறுத்திருக்கு, நீ ஒரு பொருளை வாங்கிட்ட, நீ வந்து ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்ட, அந்த பணம் இத்தனை வருஷம் கழிச்சு குட்டி போட்டு வட்டி போட்டு அது இவ்வளோ அமௌண்ட்டை திரும்ப உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கமிட்மெண்ட்டும், நோ பாண்ட் வாஸ் ரிட்டன். இது கம்ப்ளீட்டாக MLM ஸ்கீம்ஸ்குள்ளே இவர்கள் பொருள் விற்கிறார்களா கூட இது லீகல். அப்போது எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவன் போடுறான்றது உங்கள் அனுமானத்துக்கே நான் விட்டுறேன் மக்களே. மக்களுக்கு சட்டம் தெரியாது அப்படிங்கிறதுனால கண்ட மேனிக்கு வந்து எழுதி போட்டுக்கிட்டு இதன் அடிப்படையில் நான் இவ்வளோ கிளாஸ் போட்டிருக்கேன், இவ்வளோ விஷயம் போட்டிருக்கேன் அப்படின்னு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் இவன் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. இதை உட்காந்து ஒன்று டீகோட் பண்ணி உள்ளே பிரித்து பார்த்தா இது அத்தனையுமே ஃபேக்குன்னு தெரியுது மக்களே. இவன் போட்டது எதுவுமே மேலோட் ஆகலன்னு நமக்கு தெளிவாக தெரியுது. அடுத்தது இன்னும் காமெடி பாருங்கள், இந்த இமேஜ் பாருங்கள். Violation of clause 5 of 7 of F of direct selling guideline 2016.
இப்போ இந்த 5 of 7 of F அப்படிங்கிறத நான் வந்து தேடுறேன் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. 5 of 7 இல்லை, 5 of 6ஓட முடிஞ்சு போச்சு. சட்டம் உருவாக்கியவர்களே 5 of 6 முடிச்சிட்டாங்க மேட்ரு. 5 of 7 அப்படிங்கிறது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. யாராவது ஒருத்தவங்க புதுசாக உருவாக்குங்கப்பா 5 of 7. முடியல மக்களே, முடியல. 5 of 7 இல்லாமல் எப்படி போடுறான்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த 4 பாயிண்ட்டை தான் இவன் டைரக்ட் செல்லிங்குள்ளே வந்தால் அது வயலேட் பண்ணி போட்டிருக்கிறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனே தெளிவாக இல்லை. என்னன்னால் இது பான்சின்னு சொல்கிறான். பான்சினா டைரக்ட் செல்லிங்குள்ளே வர முடியாது. அடுத்து டைரக்ட் செல்லிங்லேயும் வயலேட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறான். அப்போது இவன் எதில் முடிவாக இருக்கான், தெளிவாக இருக்கான் அப்படிங்கிறது இவனுக்கே தெரியல. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, myv3 ads இந்த ஃபுல்லாக பிரித்து மேய்ஞ்சு பார்க்கும் பொழுது இந்த எதிரியுமே வயலேட் பண்ணி பார்க்கலன்னு தெரியும். இப்போது இவன் சொல்கிறபடி இந்த இடத்துல அடுத்தது இவன் என்னென்ன போட்டிருக்கான்றதை பார்க்கணும். அடுத்தது நம்ம டீகோட் பண்ண போகிற மக்களே. இல்லை, இவன் சொல்கிறபடி இந்த இடத்துல இவ்வளவு விஷயத்தை வயலேட் பண்ணி இந்த கம்பெனி உருவாக்கிட்டாங்க அப்படி என்றால் இந்நேரம் இந்த அளவுக்கு இந்த கம்பெனி எப்படி வளர்ந்திருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கிறது. செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மக்களே, இவங்க ஜிஎஸ்டி கட்டுறாங்க, இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க. அப்போ இந்த கம்பெனி தப்பு அப்படின்னால் இந்த கம்பெனிக்கிட்டேருந்து இன்கம் டேக்ஸும் ஜிஎஸ்டியும் வாங்கியிருக்கக்கூடிய ஜிஎஸ்டியையும் ஜிஎஸ்டியோடைய உங்களுக்கு இப்போ மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தா நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களையும் ஐடி டிபார்ட்மெண்ட்டோடைய இன்கம் டேக்ஸோடைய மினிஸ்டரையும் இதில் ஒன் ஆஃப் த பார்ட்டியை ஆட் பண்ண வேண்டும். ஏன்னால் நீங்கள் வந்து இது ஃப்ராடு கம்பெனின்னு நீங்கள் சொல்லி வாங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னால் அப்போ இந்த ஃப்ராடு கம்பெனிக்கிட்டேருந்து நீங்கள் எப்படி ஜிஎஸ்டி வாங்குவீங்க? ஏன்னா ஒரு ஜிஎஸ்டி கட்டுறப்போ தெளிவான இது கொடுத்துருப்பாங்க, டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை படித்து பார்க்காம ஜிஎஸ்டி நீங்கள் வாங்கிட்டீங்களா, படித்து பார்க்காம ஐடி வாங்கிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஸோ உங்களுக்கு இந்த கம்பெனி ஃபேக் அப்படின்னால் ஜிஎஸ்டி இந்த கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கின அவர்களும் தப்பு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்கள பார்ட்டியை ஆட் பண்ணணும், ஐடி டிபார்ட்மெண்ட்டையும் பார்ட்டியை ஆட் பண்ணணும். அப்போ இந்த கம்பெனி எந்த ஒரு குறைகளும், அதாவது இன்னொன்று சொல்கிற மக்களே, ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தினால் இன்னும் இந்த கம்பெனி பெஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. குட்டி குட்டி ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ண வேண்டும். ஆனால் எதுவுமே க்ரைம் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து வயலேஷன்ஸ் பண்ணலை. க்ரைம் பண்ணுற அளவுக்கு இங்கே ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைன்றதை தெளிவாக பார்க்க முடியுது மக்களே. என்ன ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் மக்களே. இதில் வந்து ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த அட்வர்டைஸிங் பண்ணக்கூடிய இந்த ஸ்கீமுக்குள்ளே வராங்கன்னால் அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிடணும். பேசாமல் அவனுடைய சொந்த விருப்பத்தின் பால் அவள் வராங்க, கையெழுத்து வாங்கணும். இன்னொரு வார்த்தை சொல்ல மறந்துட்டேன். கிளாஸ் 3 of 7 ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கனால், இந்த பொருள் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னால் இந்த பொருளை நீங்கள் வாங்குகின்ற பட்சத்தில் உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட்டு கிடைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த அமௌண்ட்டை கொடுக்கவே இல்லை அப்படின்னால் அது வயலேஷன் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு ஒரு பொருளை வாங்குகிறாங்க, உங்களுடைய கீழே ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னால் அதற்கு உங்களுக்கு கமிஷன் அமௌண்ட் வருது அப்படின்னு அந்த கமிஷன் அமௌண்ட்டை ப்ராப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல நோ டவுட். இதுவரையில் எங்கேயுமே சார் இந்த உதாரணத்துக்கு சார் நாங்கள் வந்து இவ்வளோ பொருள் வாங்கினோம், இவ்வளோ விஷயம் வாங்கினோம், எங்களுக்கான கமிஷன் அமௌண்ட் வரவே இல்லை அப்படின்னு அந்த குற்றச்சாட்டும் வரவே இல்லை. யாருக்குமே எதையுமே ஏமாற்றம் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் ஃபேக்காக வைக்கப்படுகிறது என்றால் அப்போது இந்த கம்பெனி வளருவது யாருக்கோ எங்கேயோ எரியுது. அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் இந்த மாதிரியான ஒரு பொய்யான பிம்பத்தையும் குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க அந்த கம்பெனி வளர தெளிவாக தெரிகிறது மக்களே. அடுத்த வீடியோக்களில் இன்னும் அவன் போட்ட பல விஷயம் டீகோட் பண்ண நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.